அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயனை நான் தொடர்ந்து பேசி வரேன். மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. திருத்தணி அருகே அடர்ந்த வனத்திற்கு அருகிலே ஒரு பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் வளர்வதற்கு நீங்கள் இந்த மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலும் ஓடிவிடாது. பாடல் மட்டுமல்ல, ஒரு பாடமும் கூட தான். ஒரு முறை என் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதம், நான் வழிபட்ட தெய்வம், என் குரு கொடுத்த ஒரு கொடை. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்வு, ஒரு முறை காலை நேரம் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக என் உறவினர் வீட்டில் ஒரு கொஞ்ச காலம் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தங்கி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஊரில் முக்கியமான ஒரு மனிதர் வருகின்றார். சாமிஜி, ஒரு நிகழ்வு, அதை நீங்கள் செய்து பார்க்கணும், ஒரு ஜோதிடம் பார்க்க வேண்டும், ஒரு பிரசன்னம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்ப்பதன் மூலமாக ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும் கூறிய பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவரும் என்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு அந்த ஊரில் இருவரும் அந்த ஊருக்கு செல்கின்றோம். அந்த ஊர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஊர். அந்த ஊருக்கு போயிட்டு நான் பார்க்குறோம், என்ன ஜோதிடம் பிரசன்னம் பார்க்குற சோழிப்பழை எடுத்துக்கொண்டு சோழிகளை எல்லாம் பையில் போட்டு எடுத்துகிட்டு போனால் இரவு நேரம் ஒரு 8 மணி. அங்கே சென்றடைவதற்கோ மணி 10. போய் உட்காந்து பார்த்தா நிறைய தீபங்களை ஏற்றி வைத்து ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க. நான் மிரண்டு போய்விட்டேன். இன்னும் 500 பேரா? 500 பேருக்கும் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா? இல்லை என்று கூறி என்னை அழைத்து சென்றால் அந்த ஊர் பெரியவர் அங்கே உட்காந்துருக்கார். அந்த ஊர் பெரியவரை பார்த்து வணங்கிடு, அமருங்கள் ஐயா, அமருங்கள். எங்களுக்கெல்லாம் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக, பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஒரு எல்லையை விட்டு நாங்கள் இங்கு வந்து தங்கிவிட்டோம் நீண்ட நாட்களாக. எங்களை பார்த்ததுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பொருளாதார மாட்டி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உயர்ந்த நிலையை போகிறோம், ஆனால் பணமான கீழே இறங்கிறோம். இதற்கெல்லாம் காரியம் புரியவில்லை. எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்த பொழுது அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், குலதெய்வம். உங்கள் குலதெய்வம் யார் என்று பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் இது ஒரு சாபமாக இருக்கின்றது என்று கூறி சென்று விட்டார்கள். அதை திருப்பதற்கு வழி யாரும் சொல்ல தெரியல, சொன்னாலே எங்களை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய தயவு செய்து அதை மட்டும் சொன்னால் போதும். இங்கே இருக்கின்ற 500 பேருக்கு நீங்கள் ஜாதக ஜோதிடம் எல்லாம் பார்க்க வேண்டும். உடனே கூட வந்தவர் மிரண்டு போய்விட்டார். சுவாமி, சரியாக சொல்லுங்க, சரியாக நீங்கள் சொல்லணும், இல்லை என்றால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். இவர்களை பார்த்தால் நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன பண்ண போறீங்க என்று கூறினார்கள். என்ன பண்ணுவது, வந்து விட்டோம் இல்லையா, அந்த புலிவாலை பிடித்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே அமர்கின்றேன். ஒன்றுமே புரியவில்லை. சோழியை உருட்டுகின்றேன். எத்தனையோ முறை உருட்டி பார்த்தோம், அவருடைய குலதெய்வம் எனக்கு தெரியவே இல்லை, புரிபடவே இல்லை. காரணம் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருடத்துக்கு முன்னால் அந்த இடத்தை நோக்கி அவர்கள் இடம்பெயர்ந்து வந்திருப்பார்கள். புரியாத ஒரு காலகட்டம். அப்பொழுது சோழி பலகை அப்படியே வைத்து விட்டு சோழி விட்டு நிறுத்தி கொண்டு என் அன்னையை தியானிக்க தொடங்கினேன். இக்கட்டான நேரத்தில் ஒரு தெய்வங்க, அதாவது குரு என்பவன் யாருன்னா ஒரு அற்புதமான நேரத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துடை போச்சு, மனைவியோடு வானம் போச்சு, குருவோடு எல்லாம் போச்சு அப்படின்பார். குருவோடு எல்லாம் போய்விட்டது. குரு மட்டும் நமக்கு அமையில்லை என்றால் இந்த உலகத்தில் நமக்கு நிலையே இல்லை. பிறப்பில் இருந்து இறப்பு வரை யாரோ ஒருவர் நமக்கு காரணமாக இருக்காங்க. ஆனால் அந்திம காலத்தில் நம்மை நிம்மதியாக அழைத்து செல்வது யாருன்னா குரு காட்டும் பாதை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது என் குரு எனக்கு 2 வித்தைகளை கற்றுக் தந்தார். 2 தானே, இந்த 2 போதும். 2ஓடு 3 கற்று தந்தார். அதுதான் அந்த 3 மந்திரங்களில் எந்த மந்திரம் என்பதை நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படும். ஒரு மந்திரம் கற்றுக்கிட்டா மட்டும் போராதுங்க, அந்த மந்திரத்தை பயன்படுத்துகின்ற முறை அதான் வித்தைன்னு சொல்லுவாங்க. மந்திரம், தந்திரம், எந்திரம். ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை தந்திரமாக ஒரு எந்திரத்தில் ஏற்றி அந்த எந்திரத்தை பிரயோகப்படுவார். அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பை எடுத்து அப்படியே எழுதிட மாட்டாங்க, பிரயோகம் பண்ணுவார்கள். அந்த மந்திரம் எடுத்து மந்திர பிரயோகம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஓம் ஷம் பஷ ஜுவாலாஜித்வே கரளதம் ஸ்ரீ பிரத்யேங்கரே ஷம் கிரீம் ஓம் பட், இது மந்திரம். இந்த மந்திரத்தை அஸ்திரமாக மாற்றுவார்கள், ஆயுதமாக மாற்றுவார்கள். ஓம் ஷம் பஷ ஜுவாலாஜித்வே கரளதம் ஸ்ரீ பிரத்யேங்கரே
ஷங் கிரீம் அஸ்திராய ஓம் பட் ஸ்வாஹா. இப்படிதான் மந்திரத்தை மாற்றி பயன்படுத்துகிறீர்கள். மந்திரம் உண்டா? உண்டு. மந்திரத்துக்கு வலிமை உண்டா? உண்டு. மந்திரத்தினுடைய வலிமை எல்லாம் அளப்பரியது, எண்ணுவதற்கு ஈடில்லாத மந்திரங்கள். ஒரு ஒளி, அந்த ஒளியை, அதாவது ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நான் பேசுகின்ற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை கூட ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள். அதான் ஒளி வருடம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது மந்திரம் 3 மந்திரங்கள். ஒன்று மகா கணபதி, 3 காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மகா கணபதியுடைய மந்திரம். ஓம் நமோ பகவதே ஏகதம்ஸ்ராய அஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் க்ரோம் கிரீம் கம் கே கே ஸ்வாகா. இது உச்சிஷ்ட கணபதியுடைய மகா மந்திரம். 3 காலத்தையும் சரியான முறையில், சரியான வழிமுறையில் நாம் இதை பிரயோகம் பண்ணினால் 3 காலத்தையும் சொல்லக்கூடிய ஞானமும் அறிவும் புலப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கர்ண பிசாசினி என்று ஒரு மந்திரம், கர்ண யக்ஷி என்று ஒரு மந்திரம். கர்ண யக்ஷி அப்படின்னா என்ன நடக்க போகிறது, என்ன நடந்தது என்பதை சொல்லக்கூடியவர் தான் கர்ண யக்ஷினி. கர்ண பிசாசினி என்பவள் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வடிவம், ஒரு பெண் குழந்தையுடைய வடிவம். கராள வதனம், பல்லு இருக்கும், மார்பிலே ஒரு கச்சை இருக்கும், இடுப்பிலே ஒரு மறைப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தேவதையை வசப்படுத்துவது மூலம், அதெல்லாம் வசப்படுத்துறதுன்னா என்ன, மந்திரமா தந்திரமா, ஒரு குரு, அந்த குரு தான் நமக்கு அழைத்து தருவான். அந்த அப்படிப்பட்ட அந்த குருவின் மூலமாக சொல்லக்கூடிய மந்திரம் கர்ண பிசாசினி. வேற வழியே இல்லை. கலங்கி நிற்கும் பொழுதும், திக்கற்ற நிலையில் இருக்கும் பொழுதும் நாம் சொல்லக்கூடிய மந்திரம் அந்த ஓம் கிரீம் கர்ண பிசாசினி கர்ணமே கதையா ஸ்வாகா. ஓம் கிரீம் கர்ண பிசாசினி கர்ணமே கதையா ஸ்வாகா. கர்ணம் என்றால் காதிலே சொல்லக்கூடியவர், வலது காதிலே அந்த நிகழ்வை, கர்ணபிசாசினிக்கும் கர்ணயக்ஷினிக்கும் விவாதம் சொன்ன இந்த கர்ணபிசாசினி என்பவள் வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையோடு அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சொல்லக்கூடியவள் தான் இந்த கர்ணபிசாசினி. அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். உடனே நான் சொன்னேன், அருகே ஒரு இடம், என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறினேன். என்னை அழைத்து சென்றார்கள். பார்த்தா ஒரு பெரிய சுவர். இப்போ சொல்லுங்க சாமி எங்கள் குலதெய்வம் என்று கூறிய பொழுது நான் சொன்னேன், அது ஊர் பேர் தெரியாத அம்மன். என்னங்க ஊர் பேர் தெரியாத அம்மனா? அது தெரிஞ்சுக்கணும் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். என்னப்படி என் கூட வந்த ஒரு சாமியை கவுத்துட்டீங்களே, எப்படி தப்பிச்சு போகிறோம் என்று அவர் நடுங்க ஆரம்பித்து விட்டார். அவர் முகத்தில் ஒரு பீதி, பயக்கலை. நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. நான் முழுமையாக நம்பினேன். ஓ அம்மா, ஊர் பேர் தெரியாத அம்மன் என்று கூறிய பொழுது ஒரே சந்தோஷ ஆரவரம். என்னை அருகே அழைத்து பார்த்தால் ஒரு பெரிய சுவர், அந்த சுவற்றிலே ஒரு மாடாக்குழி, அந்த மாடாக்குழியில் ஒரு அம்மனுடைய வடிவம், குங்குமம் மஞ்சள் வச்சு ஒரு வடிவம். மேலே என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா? அங்குதான் கர்ண பிசாசு, ஊர் பேர் தெரியாத அம்மன். கண்களில் பல 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 தாரை தாரையாக கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, கற்றவருக்கு குருவே துணை என்பதை போல என்னை ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மட்டுமல்ல, சொன்ன வாக்கை காப்பாற்றுவதில் என் தாய் தந்த ஒரு பங்களிப்பை நான் எப்படி மறக்க முடியும்? அந்த வகையில் ஒரு நிகழ்வு, அருமையான ஒரு நிகழ்வுங்க. வாழ்க்கையில் கற்ற கல்வியும் கற்ற மந்திரமும் எதுவும் வீண் போகாதுங்க. பெற்ற செல்வம் கூட நம்மை விட்டு நகர்ந்து விடலாம், அறிவும் ஒரு காலகட்டத்தில் வேலை செய்து விடலாம். ஆனால் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய மந்திரங்களும் தந்திரங்களும் நம் குரு கொடுத்ததும் எப்போவுமே நமக்கு துணையாக இருக்கணும். ஒரு நல்ல குருவை தேடுங்க, அவர் மூலியமாக நல்ல மந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நலன் பொருட்டில் உலக நலன் பொருட்டு நமக்கு மட்டுமல்ல, நம் வாழ்வுக்கு பின்னும் அது நம்மை காத்து நிற்கும்.